எல்லாருக்கும் முழுங்கி எப்படிங்க இல்லை ஹோப்பே சேஃப் அண்ட் சீக்கிரம் பத்திரமா அப்படிங்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பெட்டியில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் வாஷிங் மிஷின். அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் பர்பஸில் இல்லை வீட்டில் சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் போதும் என்னோடய குழந்தைங்களுக்கு துவைக்கிறதுக்கு. இல்லை ஒரு இனோவேஷனான கேஜெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறதால வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஸ் பண்ணுறேன், வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கனால வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக அமேசானில் வந்துருந்துச்சு. இப்படி தான் நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ணினா உங்களுக்கு இப்படி தான் இந்த பாக்ஸில் வரும். சரி வாங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலில் ரொம்ப சேஃபாக நம்மளோட வாஷிங் மிஷின் வந்துருந்துச்சு. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. நம்ம பெரிய ஹாட் பாக்ஸ் சைஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஓகே, நம்ம ஃபைனலாக இதோட பில்ட் குவாலிட்டிலாம் நம்ம பார்க்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. நல்ல ஒரு வாஷிங் மிஷினுக்கு உள்ள மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிளாஸ்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் டீல்டு இருக்குது. நம்ம தூக்குறதுக்கு ஏதாச்சும் நம்ம பெருசாகி காட்டும்போது உங்களுக்கு திரும்பி இப்போ சின்ன சைஸில் என்ன இருக்குது பார்க்கலாம். மேலே டாப் நம்ம நல்ல குவாலிட்டி இருக்குது. அது சைட்லனா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஓஸ் இருக்குது. 2 சைஸ் ஓஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட பவர் கேபிள் கீழே நம்ம சுற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்குது மோட்டருக்குள்ளார. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெக்ட் இது பார்க்க முடியும் 220, அது மாதிரிலாம் 60 ஹெர்ட்ஸ், அது மாதிரிலாம் 300 வாட்ஸ். இது 3 கிலோ கெப்பாசிட்டி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மிச்ச டீட்டெயில்ஸ் நீங்கள் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்த நாசல் நம்ம திறந்து விட்டோன்னா ட்ரெயின் ஆகும். அந்த நாசல் நல்லா தான் இருக்குது. டைமர் 15 மினிட்ஸ் டைமர் இருக்குது. நல்லா வச்சிங்க. எந்த வாஷிங் மிஷினாக இல்லாமல் ஒரு வாட்டி டைமர் நீங்கள் திருவிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் பண்ணிடுறாங்க, அது லைஃப் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் மோட்டர் உள்ளார கீழே பார்த்தீங்கன்னா 4 காலுக்கு ரப்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக. இது எப்படி பெருசாக்கிற பாருங்க. அந்த இதை பிடிச்சி அப்படியே நம்ம தூக்கினாலே போதும், ஈஸியான விதத்தில் அது பெருசாகிடுது. நல்ல ஒரு பேஸ்கெட் மாதிரியே தான் இருக்குது, குப்பை தொட்டி மாதிரியே. ஆனால் உள்ளார ரொம்ப கனமாக இருக்குங்க. வாஷிங் மிஷின் பொறுத்தவரைக்கும் நம்ம ஈஸியான விதத்தில் இல்லை. லேடிஸ் அதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டாலே போதும். அது செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியான விதத்தில் பெருசாகிடும் வாஷிங் மிஷின். இப்போ உங்களுக்கு ஈஸியான விதத்தை புரிய முடியும். மோட்ரு உங்களால் பார்க்க முடியும். மோட்டருக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வச்சுருக்காங்க ட்ரைன் ஆகிறதுக்கு. இது நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லுவேன். அது நம்ம ஒவ்வொரு யூஸ் பண்ணும்போது தான் இதோட ஐடியா உங்களுக்கு தெரியும். இப்போ இது பெருசானோன்னா இது பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட்டோட பாட்டம், அது மாதிரி ஃபோல்டிங் பேஸ்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்க்க முடியும். ரப்பர் டைப் ரொம்ப நல்லா இருக்குது. பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு யாராச்சும் நம்ம வீட்டில் புதுசாக வச்சுருந்தாலே என்னங்க இதுன்னு அப்படி ஒரு மை மருந்து கேட்பாங்க. எங்கே வேணாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேரி பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை நம்ம பெட்டு கீழே, சோஃபா கீழே, இல்லை நம்ம ட்ராவலிங் பண்ணுற நேரத்தில் நம்ம காரில் கூட எடுத்துகிட்டு வச்சு போய் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு காம்பேக்டாக ஒரு சேஃபாக இருக்க சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த நோசல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நோசல் நீங்கள் இந்த இதை நீங்கள் ஓஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி வெளியாக்குறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் தண்ணி 2 in 1 இதிலே நீங்கள் தண்ணி போர் பண்ணிக்கலாம். அது உங்கள் கம்ஃபர்டபுள். இது பாருங்கள், இப்போ மோட்ரு என்ன வேகத்தில் ஓட சவுண்டு நீங்களே பாருங்கள். உண்மையாகவே மோட்டரோட பவர் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 300 வாட்ஸ் இருக்கிறதால நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. என்னையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சம் 3 சட்டை போடலாம், 2 பேண்ட்டு போடலாம். குழந்தைங்க சட்டை எது வேணால் போடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷர்ட்டு போட்டு நான் லிக்விட் ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா செம்மையாக பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுது. அழுக்கும் கொஞ்ச நேரத்துலேயே வெளியாகிடுச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்க்கல இல்லை பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு தான் நான் 2வது தடவை நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணியை நோசல்லேருந்து வெளியாக்குறேன். இப்போ தண்ணி வெளியானோன்னா ஃபுல்லாக தண்ணி A to Z என்னென்ன தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் 2 தடவை வாஷ் பண்ணேன். சட்டை நல்லா பளிச்சு
பளிச்சுன்னு ஆகிடுச்சு. வழக்கமாக வாஷிங் மிஷின் பண்ணுறது தான், ஒரு குட்டி வாஷிங் மிஷின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை நம்ம என்றைக்குமே வந்து டெமோ பார்க்குறோம்ல. அதனால் வந்து ப்ராடக்ட் வந்து வேல்யூ தாங்க. நான் சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு, குழந்தை யூஸுக்கு, இல்லை நம்ம ட்ராவலிங்க்கு எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆரம்பமே சொன்ன மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, கரெக்டாக தொடச்சி வைங்க, அதான் முக்கியம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த ப்ராடக்ட்டோட மற்ற டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது ப்ரைஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம இப்போ தெளிவாக நம்ம பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபியூச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட டெமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்னு, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3400 3600 வரைக்கும் வரும். முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் பார்த்தீங்கன்னா வந்து, நான் கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் வாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குட்டியானது கூட கொஞ்சம் ஒன்று வருது. அது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ ஓவர் வெயிட் வருது. அந்த 1.5 கிலோ ஓவர் வெயிட்டால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 300 அதில் கம்மியாக வரும். ஆனால் சைஸ் இன்னும் சின்னதாக இருக்கும். அது வந்து அமேசானில் நிறைய ரீசேலர் வச்சுருக்கிறதால இதை பார்த்து நம்ம வாங்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு 3 சட்டை 2 பேண்ட்டு, குழந்தைங்க துணி எல்லாமே வந்து தாராளமாக நம்மளால் யூஸ் பண்ணும்போது, ரொம்ப சின்ன சைஸாக போது பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரோட சைஸும் சின்னதாக இருக்கும், மோட்டரோட பவரும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நான் கமெண்ட் செக்ஷனே பின் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இதோட பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். இது ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து 3500 3600 ப்ரைஸில் உள்ள இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க. நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் வந்துன்னா, இது வந்து ஒரு போர்ட்டபிள் சொல்ல போனால் எப்போ வேணாலும் ட்ராவலிங் பர்பஸ்க்கு, இல்லை நம்ம வந்து எமர்ஜென்சி பர்பஸ் எங்கேயா போகிறோன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வந்து மைனூட்டாக வந்து குழந்தைங்களோட துணி மட்டும் நம்ம வந்து ஒரு மைனூட்டாக துவைக்கணும்னு நினச்சாலும் இந்த ப்ராடக்ட் வந்து துவைக்க முடியும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது போர்ட்டபிளாக இருக்கிறதால எங்கே வேணாலும் நம்மளால் ட்ராவலிங் பண்ண முடியும், எங்கே வேணால் வைக்க முடியும். அதுதான் சொல்ல முடியும். கான்ஸ்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பெரிய ஒரு கான்ஸ்னு என்னால் வந்து சொல்ல முடியல. ஒரு கான்ஸ் நம்ம சொல்ல முடியும், இதில் வந்து ட்ரையர் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ட்ரையர் பார்க்க முடியாது. ட்ரையர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான் என்னால் வந்து இதில் கான்ஸ் சொல்ல முடியும் தவிர, ஆனால் இதில் வேறு எதுவுமே நான் பெருசாக சொல்ல முடியாது. ஒரு வாட்டர் ஸ்டோரேஜுக்கு, இல்லைனா நம்மளால் வந்து துணிமணி துவைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இனோவேஷனான இந்த வாஷிங் மிஷினை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ஒரு 2500 வாஷிங் மிஷின் நம்ம வந்து போட்டுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல தான் வாஷிங் மிஷின் வைக்க முடியும். இது எங்கே வேணாலும் நம்ம வந்து சின்னதாக நம்ம ட்ராவலிங் பர்பஸ்க்கு கொண்டு போகிறதால இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயம் வாஷிங் மிஷின் நீங்கள் வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டனை கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன். இதை பற்றி உள்ள கருத்து ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுறாங்க. இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே கிடைக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில்ஸ் வந்துடும். எங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ, எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபாலோ பண்ண வந்துருங்க. அப்கமிங் வீடியோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அன்டில் சைனிங் ஆஃப் முஹம்மத், பாய்.